பயிற்சி 5.1 கொஸ்டின் நம்பர் 6. ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்ற புள்ளிகள் வழி செல்லும் வட்டத்தின் சமன்பாடு. இப்போ இந்த வட்டம் துண்டு வட்டம் எத்தனை சமன்பாடு பாருங்க. 3 பாயிண்ட் கொடுத்துட்டு என்ற புள்ளிகள் வழி, அதாவது ஆரம் பத்தி பேசல, மையம் பத்தி பேசல, அந்த மாதிரி இருந்தா வட்டத்தின் சமன்பாட்டுக்கு ஃபார்முலா அது இருக்காங்க பாருங்க சூப்பரா. x square plus y square plus 2gx plus 2fy plus c is equal to 0. ஃபர்ஸ்ட் டைம் தான் கஷ்டமாக இருக்கும். ஒரு 2-3 முறை நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், செம்ம ஈஸியாக இருக்கும். ஓகே, அதாவது ஆரம், மையம், இந்த மாதிரிலாம் எக்ஸ் ஹெச் ஒய் ஹெச்னு எதுவுமே கொடுக்காம வெறும் புள்ளிகள் மட்டும் கொடுத்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். குழப்பிக்க கூடாது எதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்நேரம் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். x square plus y square plus 2gx plus 2fy plus c is equal to 0. இதை ஏன்னு வச்சுக்கலாம், ஏன்னா பிரதியிட போகிறோம். இப்போ இந்த வட்டத்தின் சமன்பாடு கண்டுபிடிக்கணும். நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது g கண்டுபிடிக்கணும், f கண்டுபிடிக்கணும், c கண்டுபிடிக்கணும். இதை 3 கண்டுபிடிச்சிட்டா இந்த கணக்கு ஓவர். இப்போ 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா, 3 பாயிண்ட் எடுத்து போய் இந்த சமன்பாட்டில் பிரதியிட்டோம்னா நமக்கு 3 சமன்பாடு கிடைக்கும். இந்த 3 சமன்பாடு தீர்வு கண்டுபிடிச்சோம்னா GFCயோட மதிப்பு ஈஸியாக கிடைச்சிரும். இதே மாடலில் எடுத்துக்காட்டு கணக்கு இருக்குது, அதை நீங்கள் ட்ரை பண்ணணும். 2 சம்மில் ஒரு சம் கண்டிப்பாக வரும், முக்கியமான சம் இது. சரி, கணக்குக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். 1,0வை ஏயில் பிரதியிட. இப்போ ஏல போய் பிரதியிடுங்க. எக்ஸ் வர இடத்துலலாம் என்ன போடுவீங்க, 1 போடணும். இப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 1, ஒய் வர இடத்துல 0. அப்போ இந்த டேர்ம் நம்ம போடவே தேவையில்ல, 0 டேர்ம். அடுத்தது இங்கே எக்ஸ் வர இடத்துல 1 கொடுத்தோம்னா என்ன வரும், 2gன்னு வரும். ஓகே, அடுத்து ஒய்க்கு 0 போட்டால் இந்த டேர்ம் ஃபுல்லாக 0, அதனால் நம்ம 0 போட வேண்டிய அவசியம் இல்லை. சி அப்படியே எடுத்து எழுதுங்க. இப்போ இதை ஆர்டராக எழுதலாம். 2g + c, இந்த +1 இந்த சைடு வந்தால் -1. இப்போ சமன்பாடு 1 கிடச்சிருச்சு. இதே போல் -1,0 ரெண்டாவது பாயிண்ட் கொடுத்துருக்காங்களே கொஸ்டினில், இது இப்போ ஏல பிரதிட்டிங்கன்னா சமன்பாடு 2 கிடைக்கும். அடுத்து மூணாவது பாயிண்ட் 0,1 சமன்பாடு ஏல பிரதிட்டிங்கன்னா 3 கிடைக்கும். இப்போ 3 சமன்பாடு இருக்கு இல்லையா, தனித்தனியாக நான் இங்கே போடுறேன், இந்த சைடு போடுறேன் பாருங்க. முதல்ல 2 சமன்பாடு எடுத்துக்கிறேன். இந்த முதல் சமன்பாடு, இந்த ரெண்டாவது சமன்பாடு என்ன செய்கிறாங்க, கூட்டுறோம். கூட்டினா குறி மாறாது, பக்கத்து பக்கத்தில் எடுத்து எழுதுங்க. 2g + c is equal to -1. முதல் சமன்பாடு எழுதியாச்சு, ரெண்டாவது சமன்பாடு எழுதியாச்சு. கூட்டுறோம் இல்லையா, கூட்டும் போது குறி மாறாது. அப்போ -2g +2g -2g கேன்சல் ஆகிடும். c ஒரு c கூட்டினா 2c, -1 -2. இப்போ இதை சுருக்குனா c கிடைக்கும். சியோட மதிப்பு எங்கே போய் பிரதியிடலாம், சமன்பாடு 1 இதான சமன்பாடு 1, இங்கே போய் சிக்கு மதிப்பு பிரதியிடுங்க, இந்த ஸ்டெப்பு கிடைக்கும். 2g is equal to -1, இந்த -1 இந்த சைடு வந்தால் +1. அப்போ ஜியோட மதிப்பு 0. அப்புறம் சி, இப்போ ஜி கிடச்சிருச்சு, சியும் கிடச்சிருச்சு. என்ன வேணும், எஃப் தான் வேணும். எஃப் பார்த்தீங்கன்னா 3வது சமன்பாட்டில் மட்டும் தான் எஃப் இருக்கும், இங்கேயும் இருக்காது, இங்கேயும் இருக்காது, இங்கே தான் இருக்குது. ஸோ சியோட மதிப்பு எங்கே இருக்குது, சியோட மதிப்பு கண்டுபிடிச்சிக்கலாம். சி is equal to -1ஐ சமன்பாடு 3இல் பிரதியிடுறோம். இப்போ 3ல் பிரதியிடும்போது ஸ்டெப்பு கிடைக்கும். இப்போ 2f இங்கே இருக்கும், -1 இந்த -1 இந்த சைடு வந்தால் +1. அப்போ எஃபோட மதிப்பு என்னங்க, 0. அப்போது இந்த கணக்கு நம்ம ஏன்னு வச்சுருக்கோம் இல்லையா, ஜி பாருங்கள், ஜியோட மதிப்பு 0. அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக 0, எஃப் 0, அப்போ இதுவும் 0 விடும். அப்போ என்ன கிடைக்கும், x² + y², சியோட மதிப்பு -1ன்னு போட்டிருக்கோம் இல்லைங்களா, இதை இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். GFCயை ஏயில் பிரதியிட இங்கே வச்சுக்குவா. ஏல போய் பிரதியிடுறீங்க, இங்கே இருக்கு பாருங்கள். ஏல போய் GFCயோட மதிப்பு பிரதியிட்டா நமக்கு என்ன கிடைக்கும், x² + y² -1ன்னு கிடைக்கும். இந்த -1 ஈக்குவல் டு இந்த சைடு எடுத்துகிட்டு வரோம். இதுதான் வட்டத்தின் சமன்பாடு. ஸோ முக்கியமான சம் இது. கொடுத்துருக்கிற 3 பாயிண்ட்டை இந்த சமன்பாட்டில் பிரதியிட்டோம்னா நமக்கு 3 சமன்பாடு கிடைக்கும். அதை தீர்வு கண்டுபிடிச்சோம்னா CGFோட மதிப்பு கிடைக்கும். இந்த 3த்தோட மதிப்பு எடுத்து போய் ஏல பிரதியிட்டோம்னா நமக்கு வட்டத்தின் சமன்பாடு கிடைக்கும். ஓகேவா, ஸோ நல்லா போட்டு ரிவிஷன் பண்ணி பாருங்கள்.